நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை கிட்டத்தட்ட 44 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தினதை தொடர்ந்து முதலாவது செமிஃபைனல் ஆட்டத்தை வர்ற செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து நம்ம இந்தியா இப்போ விளையாண்ட அதே துபாய் மைதானத்தில் தான் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருது முக்கியமான நேரத்தில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுத்த நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஸோ அந்த விருதை வாங்கிட்டு இந்த விருதை இப்போ நான் கையில் வாங்கிறதுக்கு விராட் கோலி அவர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் விருது வாங்கின அந்த ஃபுல் கிரெடிட்டையும், அதாவது அவர் 5 விக்கெட் வீழ்த்த முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது கோலி அவர் தான் அப்படின்னு நம்ம வருண் சக்கரவர்த்தி விராட் கோலி அவரை பற்றி அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் வருண் சக்கரவர்த்தி அவர் பேசியிருந்தாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் வீழ்த்த கோலி அவர் எந்த வகையில் காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி முதலாவது ஸ்பெல்ல அவர் வீசியிருந்தப்ப அவருக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் கிடைச்சிருந்தது. அதே போல கேன் வில்லியம்சன் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நியூசிலாந்து அணியை அபாரமா வெற்றியின் பாதைக்கு அவர் கொண்டு போனாரு. அந்த நேரத்தில் முன்னதாக நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணப்ப முகமது சமி அவர் கையிலேயே பந்து நேரடியாகப்பட்டு அவரால் சரியா பந்த ரிதமோட முகமது சமி அவரால் வீச முடியல. அதனால முதலாவது ஸ்பெல் முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள போன முகமது ஷமி அதுக்கு அப்புறமா கரெக்டா அவர் உள்ள 32வது ஓவரில் தான் வந்தாரு. அந்த ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் முகமது சமி வீசினாரு. அதுவும் அவருக்கு செட் ஆகல அப்படின்னு திரும்பவும் அப்படியே பெவிலியனுக்கு நடைய கட்டிட்டாரு முகமது ஷமி. ஸோ அந்த நேரத்தில் திரும்பவும் உடனே ஷமி உள்ள போனதால யாரை அந்த இடத்துல போலிங் போட வைக்கிறது அப்படின்னு ரோஹித் சர்மா குழம்பிக்கிட்டு இருக்கிறப்ப உடனே விராட் கோலி அங்க போய் ரோஹித் சர்மா அவர்கிட்ட வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட போலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா அவரோ பார்த்தீங்கன்னா இல்ல வருண் சக்கரவர்த்திக்கு இன்னும் சில ஓவர்கள் அடுத்த ஸ்பெல் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தவிர்த்திருக்காரு. ஆனா விராட் கோலி வலு கட்டாயமாக வருண் சக்கரவர்த்தி அவருக்கு போலிங் வாங்கி கொடுத்திருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி அவர் கையில் வந்த அந்த ஓவரில் இருந்து அடுத்த ஓவர்லேயே அடுத்தடுத்துன்னு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி கம்ப்ளீட்டா ஆட்டத்தை நம்ம இந்திய அணியின் பக்கம் கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம 45வது ஓவர்லையும் முக்கியமான விக்கெட்டான சாண்ட்னர் அவருடைய விக்கெட்டையும் வருண் சக்கரவர்த்தி அவர் வீழ்த்தினது கம்ப்ளீட்டா நம்ம இந்திய அணியின் வெற்றியே அந்த இடத்துல தான் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஸோ இதை பத்தி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல விருதை வாங்க வந்திருந்த நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் சொன்னதுல முழு கிரெடிட்டையும் அப்படியே விராட் கோலி அவருக்கு தான் கொடுத்தாரு. ஏன்னா அந்த நேரத்தில் தான் போலிங் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு தனக்கு யோசனை இருந்துச்சு. அதை அப்படியே பிரதிபலிக்கும் விதமா விராட் கோலி தனக்கு ரோஹித் சர்மா அவர்கிட்ட இருந்து பேசி தனக்கு போலிங் போடுற அந்த முக்கியமான நேரத்தில் வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுதான் தனக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இந்த மேட்ச்ல இருந்துச்சு. அதனால என்னுடைய 5 விக்கெட் ஃபுல் கிரெடிட்டும் விராட் கோலி அவருக்கு தான் அப்படின்னு கோலி அவரை பத்தி பெருமையாகவும் புகழ்ந்து பேசி வருண் சக்கரவர்த்தி அவருடைய இந்த ஆட்ட நாயகன் விருதை இன்னைக்கு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அடுத்த நம்ம இந்திய அணியின் முக்கியமான பிளேயராக ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே அவர் வளர்ந்துகிட்டு வரதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.